மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்களிலே பேதுரு இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகம் வெளிப்படுத்தினது. இது இரண்டாவது மேன்மையான சாட்சி. இயேசுவே சொல்றார், என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். மேன்மையான சாட்சி. இது பரலோகமே நம்மளை பத்தி சொல்லும். இயேசு கிறிஸ்துவை பத்தி பரலோகம் சொல்லுது. இந்த மாதிரி நேரம் நமக்கும் நடக்கும். சில நேரங்களில் ஆவியானவர் சிலருக்கு நம்மை குறித்து வெளிப்பாடு கொடுப்பார். ஒரு சிலர் உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது நேர்லையோ சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, ஏன் உங்ககிட்டயே கூட ஆவியானவர் சொல்லுவார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அந்த மாதிரி நம்மகிட்டே சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சாட்சி கொடுக்கிற ரியாக்ஷன் அல்லது இந்த சாட்சி கொடுக்கிற பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேதுருவை பார்த்து, இது ரத்தமும் மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தல, மார்த்தாளுக்கு வெளிப்படுத்துறது ரத்தமும் மாம்சமும். ஏன் கூடவே இருந்து பார்த்து செய்தியெல்லாம் கேட்டு உண்மையிலே ஒரு தேவனுடைய குமாரன் தான், அது கூட பழகினது. ஆனா இப்ப பேதுருக்கு வந்தது என்ன தெரியுமா? அவரும் கூட இருந்தவர் தான். ஆனா பேதுருக்கு வந்த வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு தெரியுமா? பரலோகத்திலிருந்து வந்த வெளிப்பாடு. இதை ரத்தமும் மாம்சம் வெளிப்படுத்தல. இந்த வெளிப்பாடு அவர் பெற்றுக்கொண்ட போது இயேசு சொன்ன வார்த்தை 20வது வசனத்துல அவர் சொல்றாரு, ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர் கட்டளையிட்டார், இதை யாருக்கிட்டையும் சொல்லாத. இது ரொம்ப முக்கியங்க. இந்த சுபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுபாவம். பரலோகமே வெளிப்படுத்தி இருக்குது. ஆனா இயேசு சொல்றாரு, இப்ப யார்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, இதை சொல்லாதீங்க. ஏன்? பரலோகம் அட்ரஸ் பண்ணி அந்த அட்ரஸை நீ வெளியே கொடுத்து நான் ரீச் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அது தேவையில்லை. இது பரலோகம் உங்களுக்கு சொன்னது, அவ்வளவுதான். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு பரலோகம் யாரோ ஒருத்தர் மூலமா ஒரு காரியம் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. உங்க மூலமா ஒருத்தருக்கு அற்புதம் நடந்திருக்குது. அவர் வந்து ஆண்டவர் அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு, இவர் உண்மையான ஊழியர், உண்மையும் முத்தம் ஊழியர்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவரும் வந்து உங்ககிட்ட சொல்றாரு, ஆண்டவர் உங்களை பத்தி எனக்கு சொன்னாருங்கய்யா, உங்க கூட ஊழியத்தில் சேர்ந்துக்க சொன்னாரு, நீங்க உண்மையும் உத்தமம் உள்ளவர்னு சொன்னாரு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவரை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் சாட்சி கொடுங்க. என்ன சாட்சி கொடுக்கணும்? ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அப்ப சொல்லுங்க. நான் இந்த ஊழியத்துக்கு எப்படி வந்தேன் என்றால், பிரதரை உண்மையும் உத்தமும் உள்ளவர் என்று கர்த்தர் சொன்னார், அதை கேட்டு வந்தேன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இதை இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் சொல்லல, ஆண்டவர் சொன்னதாக அவர் சொன்னாரு. சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த சாட்சியை ப்ரொபகண்டா பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. உங்களையும் என்னையும் உயர்த்தி வெளியே கொண்டு வந்து நம் பேரை பெருமைப்படுத்துவது பரலோகத்தின் வேலை, உங்க வேலையும் என் வேலையும் கிடையாது. இன்னைக்கு ஒரு சாட்சி கிடைச்சிருச்சுன்னு போதும், உடனே புக்கு. ஒரு சாட்சி கிடைச்சிருச்சுன்னா போதும், உடனே சிடி போட்டு உடனே அங்கங்க பாருங்க நம்ம ஊழியத்தின் மூலமாக. ஐயோ, சில நேரங்களெல்லாம் சிலர் செய்யறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சாட்சி சொல்லுவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, ஐயோ பிரதரால தான் நாங்கள் இவ்வளவு தூரம் வந்தோம், பிரதர் இல்லாட்டி முடியாது, பிரதர் தான் எங்களுக்கு இப்படி எல்லாம் செஞ்சாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியா ஊர்கா மாதிரி கர்த்தருடைய கிருபை. பிரதர் வந்து முழுக்க பிரதர் பேரை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் செய்தது உண்மை, நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்தது உண்மை, உங்கள் மூலமாக அற்புதம் நடந்தது உண்மை, தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுத்தது உண்மை, இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை ப்ரொபகண்டா பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. அப்படி பண்றவனை அதட்டணும், வேண்டாம் போதும். நான் சொல்லுவேன், சிலர் உங்களை புகழும் போது உங்களுக்குள்ள ஒரு கூச்ச சுபாவம் வரணும். நமக்கே ஒரு மாதிரி டெலிகேட்டா இருக்கணும். 4 பேர் எதிரில் வந்துட்டு, ஐயா இவரை போல உண்டா இளவாள தண்டானோன்னா, ஐயோ ஸ்டாப் 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 அப்படி சொல்லிடணும். இமிடியேட்டா ஸ்டாப், வேற வேலையை பாருங்க. ஏன்? உங்களுடைய புகழ்ச்சியும் தேவையில்லை. உங்களுக்கு ஒருவேளை கர்த்தரே வெளிப்படுத்தி இருந்தாலும் உங்க கூடயே வச்சுக்கோங்க, அதை நீங்க வேற யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு மனுஷரால் வருகிற புகழ்ச்சியை எதிர்பார்க்கிறோம். ஓ அவர் இப்படி இவர் இப்படின்னா அதை உட்காந்து அப்படியே சந்தோஷமா கண்களில் ஒரு பெருமையோடு கூட இவருடைய ஊழியத்தை பார்த்து அப்படின்னோட நம்ம கண்ணில் ஒரு பெருமை இல்லைங்க, வரக்கூடாது. நமக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த சாட்சி எல்லாம் நிரந்தரமான சாட்சி கிடையாது. இன்னைக்கு உன்னை உயர்த்தி பேசுகிற மனுஷன் ஒரு காலத்தில் தூக்கி கீழே போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உன் கூடவே இருந்து உங்களை உயர்த்துகிற மனுஷன் நாளைக்கு தூக்கி போட மாட்டான்னு என்ன அர்த்தம்? அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், கூட இருந்து இவர் இருந்தா நான் இருப்பேன், இவர் செத்தா நான் செத்தேன்னு ஒருத்தன் சொல்றாங்கடா, அவர் தான் உங்களை சாவடிக்க போறாருன்னு அர்த்தம். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, ஓ இவர் இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன். நான் எத்தனையோ பேர் சாட்சி, நான் சபைகளுக்கு நிறைய சபைகளுக்கு போவேன். அந்த சபைகளில் உட்காந்து கேட்கும் போது நான் பார்த்துருக்கிறேன், சிலர் வந்து சாட்சி மைக்கில் சொல்லுவாங்க,
பாஸ்டர் இருந்தால் தான் நாங்கள் இருப்போம், பாஸ்டர் இல்லாட்டி நாங்கள் இருக்க மாட்டோம், பாஸ்டரால தான் எங்கள் குடும்பமேம்பாங்க. பாஸ்டருக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். அவங்க போனவொடனே பாஸ்டர் எங்கிட்ட சொல்லுவார், இந்த குடும்பம் ரொம்ப உண்மையும் உத்தமமான நினச்சிப்பேன், இவன் என்னைக்கு திருப்பி அடிப்பான்னு தெரியாதே. ஒரு 6 மாதம் கழிச்சு பாஸ்டர் ஃபோன் பண்ணுவார், பாஸ்டர் அன்னைக்கு ஒரு குடும்பம் சாட்சி கொடுத்தாங்களே, ஆமாம், அவங்க எங்களுக்கு விரோதமாக எழும்பி 10 பேரை கூப்பிட்டு போயிட்டான். அதான் மனுஷனுடைய சாட்சி நிரந்தரம். எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை, யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை. அப்படி மனுஷர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும் போது, உயர்த்தும் போது, பெருமைப்படுத்தும் போது அப்படியே ஸ்டாப் பண்ணணும். வேண்டாம், இருக்கட்டும், பரவாயில்ல, சந்தோஷம், உங்களுடைய வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்லது. இதை உடனே நம்ம பெருமையாக எடுத்துக்கிட்டு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நம்ம 4 பேர்ட்ட போயிட்டு இன்னைக்கு அவர் எப்படி சொன்னார் தெரியுமா, நம்மளை எப்படி உயர்த்தினார் தெரியுமா, அதை ஒரு CD போட்டு, அதை ஒரு புக்கு போட்டு, உடனே அதை நம்ம புக்கில் சாட்சியா போட்டு அந்த லெட்டரை எடுத்து பிரிண்ட் பண்ணி, இதோ இந்த மாவட்டத்திலிருந்து நம்மை குறித்து ஒரு சகோதரி சொல்லியிருக்கிற சாட்சி பாரீர். எதுக்கு? எதுக்கு? நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுக்கணும் சாட்சி. அந்த சாட்சி மெய்யான சாட்சியாக இருக்கிறது. இவ இயேசு கிறிஸ்துவுக்கு பரலோகமே வெளிப்படுத்துது பாருங்க. பரலோகம் வெளிப்படுத்தின பிறகு இயேசு சொல்றாரு, வேண்டாம், அமைதியாரு, நீ இதை யார்ட்டையுமே சொல்லாதப்பா, இந்த சுபாவம் நமக்கு வரணும். யாராவது புகழ்ந்தாங்கன்னா உடனே சொல்லுங்க, வேணாம், ஸ்டாப், போதும், சந்தோஷம், ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனைன்னு வேதவசனம் சொல்லுது. மனுஷனுக்கு இருக்கிற மிக பெரியதான விஷயத்துல ஒன்று புகழ்ச்சி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 3வது, யார் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள்? தேவனுடைய குமாரன்னு சொன்னாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே ஒருத்தர் சாட்சி கொடுக்குறாங்க. யார் தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிசாசு சாட்சி கொடுக்குது. பிசாசு சொல்லுது, அங்க வந்து சொல்லுது, தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்த வா வந்தீர். இது மோசமான சாட்சி. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல நம்மளை பத்தி தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் நிரூபிக்க தான் வந்திருக்கிறாரு. ஆனா இப்போ முதல்ல சொன்னது மார்த்தாள். இயேசு அமைதியா இருக்கிறார். ஏன்னா அவங்க வேத வசனத்தெல்லாம் கூட இருந்து கேட்டு அதனால தெரிஞ்சுக்கிட்டாங்க. 2வது சொன்னது பேதுரு. பரலோகம் வெளிப்படுத்துச்சு, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப சொன்னாரு, நீ அமைதியாரு, இதை வெளியே சொல்லாத. ஆனா 3வது சொன்னது யார் தெரியுமா? பிசாசு. நம்முடைய எதிரிகள் நம்மை புகழுவார்கள். இந்த எதிரி புகழும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதிரி புகழும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க பிசாசு சொன்னவன்னு இயேசு சொன்ன வார்த்தை அதட்டினார். அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க் 3, 11, 12, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனம், இந்த 2 இடத்துலையும் பாருங்க, இயேசு அவைகளை அதட்டினார். பிசாசுகள் வந்து உயர்த்தும் போது, அவரை புகழும் போது அமைதியா இருக்கும்படி கர்த்தர் அதட்டினார். அவங்ககிட்ட என்ன சொன்னாரு? யார்கிட்டயும் சொல்லாதப்பா, அன்பா சொன்னார், யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், இது பரலோகம் வெளிப்படுத்துச்சு. ஆனா இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? அதட்டினார். ஸ்டாப். இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு? எதிரிகள் புகழும் போது சந்தோஷம். அப்படியே எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு எதிராக ஒரு ஆள் திடீர்னு வந்து நம்மளை பாராட்டுறான்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ பிரச்சனை இருக்குது. பல நேரங்களில் சில அரசியல் தலைவர்கள், சில அரசாங்க அதிகாரிகள், தேவனை அறியாதவர்கள் வந்து உங்ககிட்ட வந்து, ஐயோ நீங்க தான் ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு வரானா ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் எதிரிகள் வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னா ஏதோ காரணம் இருக்கு. கிறிஸ்தவத்தை எதிர்க்கிற எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் திடீர்னு நம்ம மேல பாசம் வரும். பாசம் வந்து, கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவையை நாம் மறக்க முடியாது அப்படிம்பாங்க. நம்ம உடனே யோசிப்போம். ஏன் உடனே நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே பூச்செண்டோட அவங்கள பார்க்க போயிடுவாங்க. பார்க்க போய், ஐயா நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷம், பாருங்கள் நம்மை குறித்து ஐயா சாட்சி கொடுத்திருக்கிறார், கிறிஸ்தவர்களை குறித்து. அவன் ஓட்டுக்காக அவனுக்கு சாட்சி கொடுத்திருக்கான். அடுத்த 5 வருஷம் கிட்டே வரமாட்டான், நீ போனாலும் சேர்க்க மாட்டான். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அந்த நேரம் வரும்போது உங்களை புகழுவாங்க. இந்த புகழ்ச்சியை நம்ம என்ன செய்யக்கூடாது? அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அப்படி காதுல வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு படி மேல போய் என்ன செய்யணும் தெரியுமா? போதும், ஸ்டாப், உன் புகழ்ச்சி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். அதுதான் பெரிய விஷயம். பெல்ஷாத்சார் கூப்பிட்டு தானியேலை சொல்றாரு, நீர் உன்னிடத்துல தேவனுடைய ஆவி உண்டு என்று கேள்விப்பட்டேன், நீ இதுக்கு விளக்கம் சொல்லிட்டீன்னா நான் உனக்கு பொற்சனிட்டு இந்த ராஜ்யபாரத்தில் 3ஆவதா வைக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு. தானியேல் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னிடத்துல இருக்கட்டும், உன்னுடைய அந்த பொற்சனி உங்ககிட்டயே இருக்கட்டும், உன்னுடைய பதவியை நீயே வச்சுக்கோ. ஏங்க சொன்னவன் யார் தெரியுமா? தேவனுக்கு விரோதி. அவன் யாரு? தேவனுடைய கப்பை எடுத்து மதுபானம் குடிச்சவன், மறுமனையாட்டிகள் கையில கொடுத்தவன்,
தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்த பாத்திரத்தை எடுத்து கேவலப்படுத்தினவன். அப்படி கேவலப்படுத்தினவன் கூப்பிட்டு ஒரு பதவியை கொடுக்கிறான், நான் வேணான்னு சொல்லணும். தேவனுக்கு விரோதமாய் ஒருத்தன் உன்னை கூப்பிட்டு திடீர்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறானா வேணான்னு சொல்லணும். ஏன்? அவன் எதிரி, கர்த்தருக்கு எதிரானவன். நமக்கு எதிரி யாருமே கிடையாதுங்க உலகத்துல. நம்ம எல்லாரும் நேசிக்கும்படி கொண்டு வந்தோம். ஆனா பிசாசு சத்ரு. பிசாசினுடைய புகழ்ச்சி ஒரு நாள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. திடீர்னு உங்களுக்கு விரோதமான ஒரு ஆள் வந்துட்டு மனம் மாறிட்ட, மனம் திரும்பிட்ட அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. யாரையும் நீங்க குற்றப்படுத்த வேண்டாம், அதே நேரத்தில் கேர்ஃபுல்லா இருங்கன்ற அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு சில நேரங்களில் வந்துட்டு இயேசுவை அறியாதவர்கள் வந்து ஒரு புகழ்ச்சியை கொடுத்த உடனே அதை உடனே எடுத்து புரொபகண்டா பண்ணி, ஐயாவே நம்மளை பாராட்டி இருக்கிறாரு, இந்த ஏரியா கவுன்சிலர் நம்மளை பாராட்டுறாரு, இந்த ஏரியா வார்டு மெம்பர் நம்மளை பாராட்டுறாரு, நம்மளை முதலமைச்சர் பாராட்டுறாரு, பிரதமர் பாராட்டுறாரு. பாராட்டட்டும், அது அப்படியே இருக்கட்டும். நம்மளை யார் பாராட்டணும் தெரியுமா? பரலோகம் பாராட்டணும். அந்த பாராட்டு தான் மெய்யான பாராட்டு. இன்னைக்கு இந்த உலகத்துல எதிரிகள் கொடுக்கிற பாராட்ட விரும்புறவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. உலக பிரகாரமா ஒரு பதவியை வாங்கிடணும்னு ஒரு ஆசை இருக்குது, அதற்கு அவர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கு. நான் சொல்றேன், தேவன் கொடுக்கிற அந்த புகழ்ச்சி, அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த சாட்சி தான் மெய்யான சாட்சி. கடைசியா இயேசுவை தேவனுடைய குமாரன் சொன்னது யார்? மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 54வது வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு இப்போ சிலுவையில் அறையப்பட்டுட்டாரு. இயேசுவை அங்கே கொண்டு வந்து அரைஞ்சிட்டாங்க. இறந்து, அதாவது நித்திரை அடைஞ்சிருக்கிறாரு. அந்த இடத்துல அவரை சிலுவையில் அறைந்தவர்களும் 100க்கு அதிபதியும் அவரை பார்த்து ஒரு காரியம் சொல்றாங்க. அந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இப்ப இந்த சாட்சியை சொல்லும் போது இயேசு திருப்பி பேசவே இல்லை பாருங்க. என்னங்க இது ஒரு கேள்வி, இயேசு எப்படிங்க பேச? அவன் செத்துட்டாரே. அதுதான் உண்மையான சாட்சி. உன்னுடைய மரணத்தில், உன்னுடைய ஆவில, உன்னுடைய மாம்சத்தில் நீ மரித்து போய், நானா லிட்டரலா மரணத்தை சொல்லல, மாம்சம் மரித்து போய் நம்ம மூலமா நடக்கிற கிரியைகளை கண்டு இந்த ஆவிக்குரியவர்கள் மேல இந்த உலகத்துக்கு ஒரு பயம் வரணும். அவன் சொல்றது, பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். எலியாவை பார்த்து ஏன் தேவ மனுஷன் சொன்னாங்க தெரியுமா? எலியா மேல ஆகாபுக்கு ஒரு பயம் இருந்தது. அதான் நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? உங்களை அறியாமலேயே உங்க மேல ஒரு பயத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணும். அது ஸ்பிரிச்சுவல் பயம், உலக பயம் இல்லை. இப்ப பாருங்க, ஏரோது யோவான் ஸ்நானகனை கண்டு பயந்திருந்தான். ஆகாப் எலியாவை கண்டு பயந்திருந்தான். இப்ப எலியா ஆகாப்ப கூப்பிடுறாரு. தேவன் சொல்றாரு, நீ போய் ஆகாப்ப பாருன்னு. எலியா சொல்றாரு, ஆகாப்ப வர சொல்லுங்கிறார். ஆகாப்பு வந்தானா இல்லையா? ரதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு தீர்க்கதரிசி ஒத்த ஆளை பார்க்க வனாந்தரத்துக்கு, அந்த இடத்துக்கு அவன் வந்தானா இல்லையா? வரான். இதுதான் அபிஷேகம். உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கும்னா ராஜ்யபாரம் உனக்கு நேராய் திரும்பும். இப்ப தூக்கி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ள போட்டாச்சு. அவன் சொல்றான் தைரியமா, நீர் வச்ச சிலையை வணங்க முடியாதியா, தேவன் என்னை காப்பாற்றுவார். காப்பாத்தாம போனாலும் வணங்க முடியாதியா. முடிவு என்ன தெரியுமா? நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்தான்னு இருக்கு. ராஜ்யபாரம் உனக்கு முன்பாக முடங்குப்புற விழும். இதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவ ஏரோது கூப்பிடுறாரு. இயேசு சொல்றாரு, வர முடியாது என்று நறுக்கிட்ட போய் சொல்லு. 100க்கு அதிபதி ஒருத்த வந்து ஒரு என் வீட்டில் ஒரு வேலைக்காரன் சாக கிடக்கிறான்னு, நான் உன் வீட்டுக்கு வரேங்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போகாத ஆளுலாம் கிடையாது. எவருவின் மகள் வீட்டுக்கு போறாரு. அது ஆண்டவர் போகாத ஆளுலாம் கிடையாது. எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு இயேசுக்கு தெரியுது. அதிகாரத்தோடு கூட கூப்பிட்டு, பதவியில உட்கார்ந்து இருக்கிறவங்க கூப்பிட்டு என்னை வந்து பாரு அப்படின்னா நாய்க்குட்டி மாதிரி ஓடக்கூடாது. வர முடியாது என்ற அந்த நரிக்கிட்ட போய் சொல்லுங்கிறார் ஆண்டவர். அது அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். இயேசு மேல கை வைக்க பயந்தாங்க தானே? அப்போஸ்தலர்களை கண்டு பயந்திருந்தார்கள். கிட்ட போறதுக்கே பயந்தான் தானே ஒரு கூட்டம். அவரோடு சேருவதற்கு பயந்தார்கள் இருக்கு. அந்த பயம் நம்ம மேல வரணும். அந்த அபிஷேகம். இப்போ அப்போஸ்தலர்கள் கொன்னதுனால இல்ல. இப்ப இயேசு கிறிஸ்துட்ட சீஷர்கள் சொல்றாங்க, அக்கினி இறக்கி கொன்று போடும்ங்கறாங்க. இயேசு இப்ப அக்கினி இறக்கல. இயேசு அக்கினி இறக்குனதுனால அந்த பயம் இல்ல. இயேசு அக்கினியே இறக்கல. இயேசு மேல இருந்த அபிஷேகம் அந்த பயத்தை உண்டு பண்ணும்.
ஒத்த ஆள் தான் எலியா, ஒத்த ஆள் தான் யோவான் ஸ்நானகன், ஒரே ஆள் தான் இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு ஆளை பார்த்து ராஜ்யம் பயப்படும். அந்த அபிஷேகம், ஏன்னா இது பரலோகத்தினுடைய அபிஷேகம், ஹெவன்லி கவர்மெண்ட் ஆர்டினேஷன். இப்ப பாருங்க, ஒரு எம்பசி இருக்கு, அமெரிக்கன் எம்பசி இங்க இருக்கு, அதுல ஒரு சீஃப் இருக்கிறார். அந்த சீஃப்க்கு சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்தியன் கவர்மெண்ட் அவர் மேல கை வைக்காது. இந்தியன் கவர்மெண்ட் அவர் மேல கை வைக்க முடியவும் முடியாது. அப்படி ஏதாவது சொல்லணும்னா உடனே மேலிடத்துக்கு சொல்லி இவரை இங்கிருந்து கூப்பிடுங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய மேல கை வைக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அன்லெஸ் அவர் கேவலமான ஏதாவது வேலை செஞ்சா மட்டும். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம மேல அப்படி ஒரு அபிஷேகத்தை ஹெவன்லி கவர்மெண்ட் வச்சிருக்கு. நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். இப்ப நடந்த சம்பவங்களை கண்டு, இரண்டாவது நம்ம மூலமா நடக்கிற விஷயங்கள், கிரியைகளை பார்க்கணும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிறத உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதை கண்டுதான் அவன் தேவனுடைய குமாரன் உங்களை சொல்லுவான். உங்க மூலமா நடக்கிற விஷயம், உங்களுடைய கனி, உங்க மூலமா கர்த்தர் செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இவர் உண்மையிலே தேவனுடைய குமாரன். யார் சொன்னது? 100க்கு அதிபதி புறஜாதியார் சொல்லணும். புறஜாதியார்ட்ட சாட்சி வாங்கணும். கூட இருக்கிறவன் சொல்ற சாட்சி உண்மைதான், ஆனா அது மேன்மையானது கிடையாது. நீ எல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சொல்ற. பேதுரு சொன்ன சாட்சி உண்மைதான், பரலோகமே வெளிப்படுத்துச்சு, அதை யார்த்தையும் சொல்ல வேண்டாம், அது பரலோகம் நம்மளை கொடுத்த சாட்சி, அது உனக்கு சொல்லுச்சு, ஓகே ஃபைன் வச்சுக்க. எதிரி ஒருத்த சாட்சி கொடுக்கிறான், பிசாசு ஓடி வந்து நீர் உண்மையிலே தேவனுடைய குமாரன், உன் சாட்சி எனக்கு தேவையில்லைங்கிறார் இயேசு. ஆனா ஒரு சாட்சி இயேசு அமைதியா படுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நித்திரை அடைந்தார். என்ன சாட்சி தெரியுமா? புறஜாதியார் அவரை பார்த்து சொல்றாங்க, நடந்த சம்பவங்களை கண்டு. இந்த மாதிரி கிரியைகள் வேற யார் மூலமாகவும் நடக்கல. அப்படின்னா இவர் மூலமா நடக்குதுன்னா இவர் தான் உண்மையிலே தேவனுடைய குமாரன். அந்த சாட்சி தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். உங்க மூலமா கர்த்தர் செய்கிறத பார்த்து புறஜாதியார் சொல்லணும். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் ஒரு காரியம் உண்டு. என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. இந்த புனிதர் பட்டத்தை யாருக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா? அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியால ஒன்று, உயிரோடு இருக்கிறவருக்கு புனிதர் பட்டம் தரமாட்டாங்க. செத்து போனவருக்கு தான் புனிதர் பட்டம் கொடுப்பாங்க. அவர் இறந்த பிறகு அவரை பற்றி ஆராய்ச்சி செய்து, அவர் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடந்திருக்குதா, அதுக்கு 2 சாட்சிகள் இருக்குதா, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கடைசியா அவருக்கு ஒரு செயின்ட் பட்டம் கொடுப்பாங்க. அற்புதமான விஷயம், சரியும் கூட. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன், அந்த காரியம் இங்க நடக்குது. இயேசு கிறிஸ்து மரித்து சிலுவையில் தொங்குறாரு. அவர் மூலமாக நடந்த சம்பவங்களை கண்டு அந்த 100க்கு அதிபதி சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அதே மாதிரி தாங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழும்போது நம்முடைய மாம்சம் செத்ததை உலகம் பார்க்கணும். அதாவது பவுல் மாம்சம் செத்துருச்சு, சிலுவையில் அரைஞ்சிட்டாரு. ஒரு கூட்டம் சொல்லுது பவுல் காசு அது பண்றாரு இது பண்றாருன்னு சொன்ன உடனே பவுல் சொல்றாரு, நான் உங்ககிட்ட கை நீட்டினா, உங்ககிட்ட வாங்கினா, உங்ககிட்ட இருக்கும் போது கூட நான் வேலை செஞ்சு தானே சாப்பிட்டேன், எனக்கு அதுக்கு உரிமை இல்லையா? சுவிசேஷம் சொல்றோம் அதனால பிழைக்கலாமே, ஆனாலும் நாங்கள் எங்கள் கைகளால் வேலை செய்து சாப்பிட்டோமே பவுல் சொல்றாரு. ஆனா பவுல் மேல குற்றம் சொல்ற ஒரு கூட்டம் இருந்துச்சு. பவுல் என்ன சொல்றாரு? இல்லப்பான்னு சொல்றாரு. ஆனா உண்மை தெரியுமா? பவுல் தன்னை சிலுவையில் அறைந்திருந்தவர். தன்னை சிலுவையில் முழுவதுமா அறைந்து கிறிஸ்துவின் பாடுகளில் கொஞ்சம் குறையப்பட்டு தைரியமா சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு மனுஷன் தன் மாம்சத்தை சிலுவையில் அறைந்து. அதனால தான் பவுல் பேசினதெல்லாம் வேதம், பவுல் எழுதினதெல்லாம் வேதம். பவுல் சாதாரணமா உட்காந்து எபேசுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, பவுல் தீத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, தீமோத்தேயுக்கு 2 லெட்டர் எழுதுறாரு. எப்பா நான் சிறைச்சாலையில் இப்படி இருக்கிறேன், நீ இந்த மாதிரி இருந்துக்க. இது தீமோத்தேயுக்கு பர்சனலா கொடுக்கப்பட்ட அட்வைஸ், தீத்துக்கு பர்சனலா கொடுக்கப்பட்ட ஒரு அட்வைஸ். ஆனால் பர்சனலா அவன் பேசினது வேதமாக மாறுதுன்னா அவன் தன்னைத்தானே சிலுவையில் அறைந்து தன் மாம்சத்தை உயிரோடு இருக்கும் போதே சாகடிச்சிருந்தான். அந்த சாகடிப்பு தான் அவன் உன்னதமான தேவனுடைய குமாரன். அந்த இடத்துக்கு அவன் வந்துட்டான். அதனால்தான் அவன் சொல்றான், கிறிஸ்துவின் சாயல்ல கொஞ்சம் முறை நான் வந்துட்டேன், கிறிஸ்துவின் பாடுகள்ல கொஞ்சம் முறை நான் பட்டுட்டேன், என்ன பின்பற்று, நீ கிறிஸ்து கிட்ட போயிடலாம். இயேசு சொன்ன வார்த்தை, என்னை பின்பற்றி வா நித்திய ஜீவனை சுதந்தரிக்கலாம். அதுக்கு இவன் சொல்றான், என்ன பின்பற்று இயேசு கிட்ட போயிடலாம். அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு பாருங்க. நீங்களும் நானும் அந்த சாட்சியை வாங்குவதற்காகத்தான் இப்ப இருக்கிறோம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எதை விரும்புறோம்? ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவ மரியாளின் மைந்தன்னு சொல்லிட்டு அலையுது.
ஒரு கூட்டம் இயேசுவை தச்சனின் குமாரன் சொல்லிட்டு அலையுது, ஒரு கூட்டம் இயேசுவை தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு அலையுது. நீங்களும் நானும் மட்டும்தான் தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு இருக்கிறோம். இவர்கள் தான் திருச்சபையை சார்ந்தவர்கள். அதே தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நம்முடைய உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான தாய் தகவனுடைய அடையாளம் மறையணும். நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டு பழைய மனுஷன் களையப்படணும். ரெண்டாவது, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு கூட கொண்டு வந்திருப்பாரு. நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், அப்போஸ்தலரா இருக்கலாம், நீங்க வந்துட்டு எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இந்த அடையாளம் உலக பிரகாரமாக ஒரு வேலையாக, ஒரு ஊழியமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது நிரந்தர அடையாளம் அல்ல. இந்த அடையாளத்தையும் தாண்டி நீங்களும் நானும் வாங்க வேண்டிய ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சி என்ன தெரியுமா? தேவனுடைய குமாரன் சாட்சி வாங்கணும். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் நானும் மாறணும். ரெண்டாவது பையங்கிற சாட்சியை வாங்கணும். அந்த சாட்சியை யார் மூலமா வாங்கணும் தெரியுமா? கூட இருக்கிறவங்க கொடுக்கறது ரொம்ப பெருசா எடுத்துக்க கூடாது. பரலோகம் வெளிப்படுத்துச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதையும் பெருசா எடுத்துக்க கூடாது. எதிரிகள் சொன்னாலும் அதையும் பெருசா எடுத்துக்க கூடாது. எதை பெருசா எடுத்துக்கணும் தெரியுமா? நம்ம மூலமா நடக்கிற கிரியையை பார்ப்பாங்க, உலகம் பார்க்கணும். நம்ம மூலமா கர்த்தர் பேசுறத உலகம் பார்க்கணும். நம்ம மூலமா கர்த்தர் நடப்பிக்கிற காரியங்களை உலகம் பார்க்கணும். உங்க மூலமா கர்த்தர் நடப்பிக்கிற காரியங்களை கண்டு உங்கள் மாம்சம் செத்து இருக்கிறதை, அந்த மனுஷன் உண்மையிலேயே மாம்சத்தை செத்துட்டாங்க, அவன் நல்ல தேவ மனுஷன். எத்தனை பரிசுத்தவான்கள் அந்த சாட்சியை வாங்கி இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்து அந்த சாட்சி கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் மேல எந்த தப்புன்னு சொல்லாதீங்க அப்படின்னு புறஜாதியார் சொல்லணும். ஒரு இடத்துல நடந்த சம்பவம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு சபையை ஒரு ஊழியர் நடத்தி கொண்டிருந்தார். சின்ன சபை தான், ஒரு 25 பேர் வர சபை தான். அவர் நடத்தி கொண்டிருந்தார். அந்த ஏரியாவில் இருக்க ஒரு சிலர்கள் எல்லாம் கிறிஸ்தவ எதிர்ப்பு தீவிரவாதிகள். இவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அந்த சபையை அடித்து உடைக்கணும், அந்த ஊழியக்காரனை கையை காலை உடைச்சு அந்த ஊரை விட்டு விரட்டணும்னு சொல்லி ஒரு 15-20 பேர் கட்ட கத்தியோடலாம் வந்துட்டாங்க. வந்து வெளியே வாடா அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் செஞ்சாங்க. திடீரென்று அந்த ஊழியக்காரர் உண்மையிலே வெளியே வந்தார். அவர் பேசத்தான் வந்தார். அவர் வந்து நிற்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த கிராமத்தில் இருக்கிற 300-400 பேர் ஒன்றா கூடிட்டாங்க. கூடி அந்த 15 பேரை சூழ்ந்து, எதுக்கு இப்போ இவரை நீ வாடான்னு சொன்ன? எதுக்கு அவரை கேவலமாக பேசின? அந்த மனுஷன் யார் தெரியுமா? 20 வருஷமா அங்கே இருக்கிறாரு. எங்க யாருக்கிட்டையும் வந்து ஒரு தடவை கூட மதம் மாறுங்கன்னு சொன்னதே கிடையாது. இங்க இருக்கிற ஒரு சிலர் நாங்களா தான் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றிருக்கிறோம். அவர் மேல ஏதாவது கையை வச்ச நீ கிராமத்தை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்ல போது அவர்கள் மிரண்டு போய் வெளியே போனார்கள். அந்த ஊழியக்காரரை குறித்து அந்த கிராமத்தில் சாட்சி எப்படி தெரியுமா? தேவ மனுஷன், நல்ல தேவ மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷங்க. போய் கேட்டா சொல்லுவாங்க பணத்தாசை இல்லாதவங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, அவர் வரதெல்லாம் அந்த கிராமத்துக்கு தாங்க செலவு பண்ணாரு, ஜனங்களுக்கு தான் செலவு பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அவரை குறித்த சாட்சி. அப்படி இந்த சாட்சி தான் நமக்கு தேவை. புறஜாதியார் சாட்சி கொடுக்கணும் நம்மளை குறித்து. அதான் எப்பவும் ஒரு காரியம் நான் நம்புவேன். என்ன தெரியுமா? சொல்லி முடிக்கிறேன். நம்ம சபைக்கு நம்மளை குறித்து சாட்சி யார் கொடுப்பா தெரியுமா? தூரத்தில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. நம்ம சபைக்கு ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து ஆள் வரும், 5 கிலோமீட்டர்லேருந்து ஆள் வரும், 4 கிலோமீட்டர்லேருந்து வரும். எல்லாம் நல்லது தான். பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் புறஜாதியான் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே சாட்சி சூப்பர் சாட்சி. ஏன் தெரியுமா? அவனுக்கு மட்டும்தான் நம்மளை பற்றி எல்லாரை விட ஓரளவுக்கு நல்லா தெரியும். அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் நம்மளை தவிர எல்லாமே நம்மளை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அவர் பார்க்கணும், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம பண்ணுற ஆராதனையை மட்டும்தான் மற்றவங்க பார்க்குறாங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டில் நடக்கிற கான்வர்சேஷன் அவர் கேட்டுக்கிட்டு இருப்பார். நம்ம பாடுற பாட்டு தான் விசுவாசியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் ஓடுற டிவியை பக்கத்து வீட்டுக்காரர் தான் கேட்டுக்கிட்டு இருப்பார். அவர் பார்த்துட்டே இருப்பார், ஒவ்வொரு காரியத்தையும் பார்ப்பார். உண்மையிலேயே இந்த ஆள் தேவனுடைய மனுஷன். அவர் சாட்சி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த புறஜாதியோட சாட்சி தான் மெய்யான சாட்சி. அதுதான் இயேசு ஒரு வார்த்தையும் பேசாம படுத்திருந்தாரு. நடந்த கிரியைகளை கண்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்றார்கள். உங்களையும் என்னையும் குறித்து ஒரு வேளை நம்முடைய கூட இருக்கிறவங்க கொடுக்கிற சாட்சியை விட பரலோகமே உங்களை பார்த்து சில சாட்சி சொல்லியிருக்கோம். மேன்மையானது, ரொம்ப சந்தோஷம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை தூக்கிட்டு ஊர் ஊரா அலையக்கூடாது. இயேசு என்னை பத்தி அப்படி சொன்னார், இப்படி சொன்னார். நான் யார் தெரியுமா? 21ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசி. நான் யார் தெரியுமா? 20ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர். அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வச்சிடணும். நம்மளை பத்தி நம்மளே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்மளே புக்கு போடக்கூடாது நம்மளை பத்தி. அடுத்து நம்மளை குறித்து எதிரிகள் சொல்ற சாட்சி நல்லது. சில நேரத்தில் எதிரிகள் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம், அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடாது.
நம்மளை பற்றி யார் சொல்லணும் தெரியுமா? நம்மளை அறியாதவர்கள், புறஜாதியார். சாலமோனுடைய ஞானத்தை சேபா தேசத்து ராஜஸ்திரி கேள்விப்பட்டு வந்தாலும், அந்த கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய கீர்த்தி சீரியா தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அவர் எங்க இருந்தாரு? இஸ்ரவேலுக்குள்ள. அவருடைய சாட்சி எங்க போச்சு? பக்கத்து நாட்டுக்கு போச்சு. அங்க இருக்கிறவர்கள் புறஜாதியார் தேடி வராங்க இயேசுவை. அந்த மாதிரி ஒரு சாட்சி நம்மை குறித்து வரணும். தேவனுடைய குமாரனாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடி முடிக்கணும், நம்முடைய ஊழியத்தை முடிக்கணும். ஒரு ஊழியக்காரனாய் முடிக்கிறது நல்லது. அதை விட மேன்மையாக முடிப்பது என்ன தெரியுமா? தேவனுடைய குமாரனாக முடிக்கணும். அதுதான் கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பிறக்கும் போது ஒரு தாய் தகப்பனுடைய அடையாளத்தோடு கூட பிறந்தோம். வளரும் போது ஒரு தாய் தகப்பனுடைய அடையாளத்தோடு கூட வளர்ந்தோம். எங்க பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்புலாம் நாங்கள் அப்படித்தான் இருந்தோம். ஆண்டவரே, ஒரு காலகட்டத்தில் நீர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை உண்டாக்கினீர். எங்களுடைய வேலையோ, எங்களுடைய பணியோ, எங்களுடைய ஊழியமோ ஒரு அடையாளமாக நீர் எங்களுக்கு கொடுத்தீர். ஆனாலும் அது நிரந்தரமானதல்ல. ஒரு இடத்துல உம்முடைய குமாரன்னு நாங்க சாட்சி வாங்கணும்பா. உங்க பையன்னு சாட்சி வாங்கணும், உங்க மகன்னு சாட்சி வாங்கணும். அந்த சாட்சியும் உம்மை அறியாத புறஜாதியார் வாயிலிருந்து வாங்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்க வாழணும் ஆண்டவரே. மற்றவங்க எங்க கூட இருக்கிறவங்க எங்களை பத்தி நல்லா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஆண்டவரே. எங்களை பத்தி புறஜாதியார் சாட்சி கொடுக்கணும். அதுவும் நடந்த சம்பவங்களை கண்டு கொடுக்கணும், அதுவும் பயந்து கொடுக்கணும். கிருபை பாராட்டுங்கப்பா. அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் எங்கள் ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை தான். நாங்களும் 10ஓட 11 வாழ்ந்தோம். நாங்களும் ஒரு ஓட்டத்தை ஓடணும், ஏதோ ஒரு லைஃப்பை வாழ்ந்து முடிச்சோன்னு முடிக்காம நாங்கள் முடிக்கும் போது தேவனுடைய குமாரனாக முடிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இது எங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபமாக மாறட்டும். கேட்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுடைய புத்திரராக மாறட்டும். ஆவியானவரே, உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்களை அவ்விதமாய் மறுரூபமாக்கும். மற்றவங்களுடைய சாட்சி எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீர் மகிமைப்படணும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.